இப்போ என்ன கேட்டால் ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்கும் ஆபத்து யாராலன்னா அண்ணாமலையால் தான் ஆபத்து. இந்த மாதிரி ரவுடித்தனம், இந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனமான ஒரு அரசியல் தலைவனை தமிழ்நாடு இனிமேல் பார்க்காது. ஒரு பேட்ட ரவுடிக்கிட்ட தான் இந்த சின்ன சின்ன ரவுடிகள் இப்படி பேசுவாங்க. மாமோ போட போகிற மாமு பார்த்துக்க மாமோன்னு அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற அளவில் இவர் தான் இப்போ இந்த ரவுடிகளுக்கெல்லாம் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீதிமன்றத்தில் சரண்டராக போகும்போது யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களெல்லாம் இப்போ அண்ணாமலையை விசாரித்தா தெரியும். 2 கேள்வி தான் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை அவன் என் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொன்னானே, நீ என்ன பதில் சொல்லணும்? என் குடும்பத்தையே நண்பர்கள் தான்ப்பா பார்த்துக்கிறாங்க, நான் எப்படிப்பா உன் குடும்பத்தை பார்க்க முடியும்? ஒன்று, வன்முறையை நம்பி அரசியல் இயக்கம் நடத்துகிற ஒரே இயக்கம் பிஜேபி. அதுலேயே அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அது தரங்கட்டு போச்சு. வார்த்தைகள் தரங்கட்டு போச்சு, நடவடிக்கைகள் தரங்கட்டு போச்சு. அவருடைய சொந்தக்காரர் இவருடைய பிஸ்னஸ். ஏன்னா இவர் அண்ணாமலையார் செங்கல் தான், அது செங்கல் சூளை. இவருடைய பினாமியை தான் அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு. இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வன்முறையை தூக்கி போடுறது, அதாவது வெட்டி போட்டு தள்ளிட்டு போயிடுவான் உள்ள அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருங்கிறத ஒரு பெரிய என்னமோ ஒரு தியாகி லெவலுக்கு அது ஒரு எழுச்சி வந்துருச்சுங்கிற. என்னங்க இதுங்க? இவர் என்ன அரசியல் நடத்த வந்தாரா, கொலை பண்ணுறதுக்கு வந்தாரா? இவர் ரொம்ப கொலைபாதகனாக இருப்பார் போல இருக்கா அண்ணாமலை. இங்கே கேட்டிங்களே இந்த வெட்டுக்குத்து அப்படின்னு, இதுக்கு பிதா மகன் அவர் தான், அமித்ஷா தான். 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் அம்பேத்கர் என்கிற தனி மனிதனின் கால் தூசியை கூட அவர்களால் தட்டிவிட முடியும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ சமூக தளங்களில் ஒரு பெரிய வைரலாக இருக்குது. அதாவது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பாஜக நிர்வாகி ஃபோன் அடித்தார், வேலூரில் பாஜக நிர்வாகி கொலையில் 2 அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அவங்க கோர்ட்டில் போய் சரண்டராக போகிறாங்க, அவங்க சரண்டர் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி நான் அவங்கள போட்டுடுறேன், நீங்கள் என் குடும்பத்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதாக அந்த காணொலி முடியுது. இதில் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க பாஜக தலைவர்களுக்கு இந்த மாதிரி அழைப்பு வரலை, எனக்கு தான் வருது, பாஜக ஒரு எழுச்சி வந்துருச்சு, அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம், இது பாஜக தொண்டர்கள் மேலே இனிமேல் யாரும் கை வைக்க பயப்படுவாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிற வீடியோ ஒரு பெரிய வைரலாக இருக்குது. அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது காட்டுமிராண்டித்தனமா? எந்த ஒரு ஜனநாயக தலைவர்கிட்டையும் எந்த தொண்டனும் இப்படி போய் நான் போட்டுடுறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீதிமன்றத்தில் சரண்டராக போகும்போது யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களெல்லாம் இப்போ அண்ணாமலையை விசாரித்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தில் சரண்டராக போகிறவங்கள போடுறதெல்லாம் யாருன்னு இப்போ அண்ணாமலையை கைது செய்து விசாரிக்கணும். விசாரித்தால் மிக தெளிவாக தெரியும். 1. 2வது, அவர் பேசுகிற பேச்சில் இது ஒரு எழுச்சின்னு எவனாவது பேசுவானா? அந்த பையங்க ஒரு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வேறு விஷயம். அதை ஒரு எழுச்சின்னு பேசுகிறதுன்னா யார் பேசுவா? இந்த மாதிரி ஒரு இதுதான் நான் சொல்கிறது, திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒவ்வொரு பேட்டியிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வன்முறையை நம்பி அரசியல் இயக்கம் நடத்துகிற ஒரே இயக்கம் பிஜேபி. அதுலேயும் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அது தரங்கட்டு போச்சு. வார்த்தைகள் தரங்கட்டு போச்சு, நடவடிக்கைகள் தரங்கட்டு போச்சு. இப்போ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பையன் பேசுகிறான் அப்படிங்கிறத இப்போ நீ பேசுகிறியே, இப்போ இதனுடைய எஃபெக்ட் என்ன? இப்போ இந்த அண்ணாமலை பேசுகிறாரே, இதனுடைய எஃபெக்ட் என்ன? அதுக்கு அந்த பிள்ளைங்க ஆர்ப்பரிக்கிறாங்களே, அப்போ அது எந்த வழிக்கு கொண்டு போகிறாங்க தமிழ்நாட்டை? இதை நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்களா? நான் கேட்குறேன். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2 கேள்வி தான் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை அவன் என் குடும்பத்தை பார்த்துக்கன்னு சொன்னானே, நீ என்ன பதில் சொல்லணும்? என் குடும்பத்தையே நண்பர்கள் தான்ப்பா பார்த்துக்கிறாங்க, நான் எப்படிப்பா உன் குடும்பத்தை பார்க்க முடியும்? 1. 2வது, இப்போ அந்த நடந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சட்டத்தை அவன் கையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நாடு எப்படி இருக்கும்? இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இது பேசுகிற பேச்சா? ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இப்படி? முறைப்படி என்ன கேட்டிருந்தால் இதுக்கு முன்னாடி காவல்துறை அவரை கைது செய்திருக்கணும், இல்லைன்னா காவல்துறை கைது செய்திருக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை எடுத்தாகணும். இந்த மாதிரி சமூக விரோத கும்பல்களை வெளியே விடக்கூடாது. 1. 2வது தம்பி, வருமான வரித்துறை ரைடு. அவருடைய சொந்தக்காரர் இவருடைய பிஸ்னஸ். ஏன்னா இவர் அண்ணாமலையார் செங்கல் தான், அது செங்கல் சூளை. இவருடைய பினாமியை தான் அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு. இப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வன்முறையை தூக்கி போடுறது. இப்போ நம்ம பேச்சு எங்கே போயிடுது? அண்ணாமலை மாட்டிக்கிட்டாரு வருமான வரித்துறைக்கிட்ட அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் அப்படின்னு ஓடிட்டு இருந்தது. நான் பார்த்தேன் சமூக ஊடகங்களில் அண்ணாமலை ஃபைல்ஸ்னு. இப்போ அதில் இருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தன் சரி அப்படின்னு சொன்னால் இப்போ நீ அவனையும் சொல்லணும்ல, காவல்துறைக்கு
சார் இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான், இப்போ காவல்துறை விசாரிக்கணும்ல, எப்போ அப்படி சொன்ன ஆள் யார், ஏன்னா அவன்கிட்ட இவங்க கவனமாக இருக்கணும். ரைட். ஸோ இப்போ அந்த பேரை, அந்த கட்சி தொண்டன் பேரை சொல்லணும். இல்லைன்னா அண்ணாமலை முதல்ல கைது பண்ணி விசாரித்தா தான் வேலைக்கு ஆகும். 3 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று, இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டிற்காக இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை கலவரப்படுத்துகிறார். 1. 2வது, இந்த இடத்துல ஒரு வன்முறையை மிக வேகமாக தூண்டுகிறார். அதாவது வெட்டி போட்டு தள்ளிட்டு போயிடுவான் உள்ள அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருங்கிறத ஒரு பெரிய நம்ம ஒரு தியாகி லெவலுக்கு அது ஒரு எழுச்சி வந்துருச்சுங்கிறார். என்னங்க இது நியாயம்? இவர் என்ன அரசியல் நடத்த வந்தாரா, கொலை பண்ணுறதுக்கு வந்தாரா? இவர் ரொம்ப கொலைபாதகனாக இருப்பார் போல இருக்கு அண்ணாமலை. காவல்துறையிட்ட சொன்னால் 1 மணி நேரம் ஆகுது கைது பண்ண. இந்த மாதிரி அக்யூஸ்ட் இருக்காங்க, போய் கைது பண்ணுங்க அப்படின்னா 1 மணி நேரம் கழிச்சு போகிறாங்க. பாஜக தொண்டர்களை தொட்டால் என்ன ஆகும்னு தெரியணும் அப்படிங்கிறாரு. பாஜக தொண்டர்களை யார் தொட்டான்னு கேட்குறேன் நான். இப்போ நீ ரியல் எஸ்டேட்டு வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சால் அவனை பண்ணத்தான் செய்வான். இது எல்லா இதுலேயும் அரசியலை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் இந்த வேண்டாத வேலை பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இது நடக்குது. எல்லா கட்சியிலையும் நடக்குது. யார் இந்த அரசியலில் உட்கார்ந்துக்கிட்டு அதில் எஸ்கேப் ஆன ஒரே ஆள் அண்ணாமலைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த ஒன்றிய அரசு இருக்கிறதுனால தப்பிச்சிட்டு இருக்கிறாரு. இல்லை அப்படின்னா அவர் மேலே அந்த பகுதியில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. ஒரு மாநிலம் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஏறத்தாழ 84லேருந்து இங்கே தமிழ்நாட்டில் பல மாநில தலைவர்கள் அவங்களுடைய கொள்கைகளில் தத்துவார்த்தங்களில் இவரை விட ரொம்ப ஆழமாக பேசுவாங்க, தெளிவாக பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி தேர்ட் ரேட்டடாக பொறுக்கித்தனமான அரசியல் இல்லை. அதுவே அவரே சொல்கிறாரு, இது வரைக்கும் எந்த தலைவருக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்ததில்லை, நான் எனக்கு வருது. அதான், அதாவது நான் அந்த அளவுக்கு ஒன்றி இருக்கேன் தொண்டர்களோட. தரம் அது. எவனாவது ஒரு கட்சி தலைவர்கிட்ட எந்த தொண்டர்களாவது போய், அதாவது 2 விஷயம் இருக்குது தம்பி. ஒன்று, ஒரு தலைவர் நல்லதை செய்யும்போது பாராட்டுறதுக்கு இருக்கும். இல்லை அடுத்த முறை கட்சியை எப்படி வளர்க்குறதுக்குங்கிறது தொண்டர்கள் பேசுவாங்க. இல்லை அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ரவுடித்தனமாக அதாவது ஒரு பேட்ட ரவுடிக்கிட்ட தான் மற்ற இந்த சின்ன சின்ன ரவுடிகள் இப்படி பேசுவாங்க. மாமோ போட போகிற மாமு பார்த்துக்க மாமோன்னு அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிற அளவில் இவர் தான் இப்போ இந்த ரவுடிகளுக்கெல்லாம் நான் அப்போவுமே சொன்னேன்னா தம்பி, உங்ககிட்டே ஒரு பேட்டியில் சொன்னேன், தேடி தேடி ரவுடிகளை இவர் கைது பண்ணி கட்சியில் சேர்த்துட்ருக்காரு. தமிழ்நாட்டினுடைய கட்சிகளில் அதிகமான ரவுடிகள் 224 ஃபைல்ஸ் தூக்கி போட்டாரா இல்லையா செல்வ பெருந்தகை? அத்தனை ரவுடிகளை வச்சுக்கிட்டு இவங்க மற்ற மாநிலங்களில் பண்ண அதே ரவுடித்தனம், சொல்லப்போனால் ரொம்ப தேர்ட் ரேட்டடான ஒரு அரசியலை பண்ணணும்னு பார்க்குறாரு. தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. இனிமேல் அண்ணாமலையை இது போன்ற பேச்சுக்கள் பேச விடாத வகையில் நீதிமன்றங்களும் அவரை கண்டிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும். அப்பொழுது தான் அண்ணாமலை திருந்துவார். ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமல்ல, ஒரு முன்னாள் IPS, ஒரு காவல்துறையில் பணியாற்றிருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர். அவரே இந்த போன்ற ஆடியோக்கள், இது போன்ற அழைப்பு வரும் பொழுது ஒரு அறிவுரை வழங்காமல் அது ஒரு பெருமையாக பேசுறது அப்படின்னு. அதுதான் ஃப்ராட் IPS. அவர் டூப்ளிகேட் IPS நிறைய இப்போ மாட்டுறாங்க. டூப்ளிகேட் IPS அப்படி எஸ்கேப் ஆகி ஓடி வந்தவர் தான் இவர். இப்போ இவர் பேச்சு அது இன்னும் ப்ரூஃப் பண்ணுது, நான் ஒரு டூப்ளிகேட் IPS. யாராவது ஒரு IPS அதிகாரி அதாவது இருக்கலாம், ஒருவேளை வச்சுக்கோமே, யாரோ ஒரு சொந்தக்கார பையனுக்கு நடந்ததை ஒரு சொந்தக்கார பையன் தேடி பிடிக்கிறான், ஒரு கோபத்தில் பேசுகிறான் அப்படின்னா தலைவராக இருக்கிற தகுதி உள்ளவர்கள் என்ன பேசுவாங்க? அதை அந்த பையனை கூப்பிட்டு என்ன பேசுவாங்க, எந்த மாதிரி நடத்துவாங்க அப்படிங்கிறத விட்டு போட்டு அதை ஒரு எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறதா இருந்தால் அப்போ இந்த நாட்டில் வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதில் அண்ணாமலை குறியாக இருக்கிறார். அண்ணாமலையை நடமாட விடுவது தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல, காவல்துறைக்கு சொல்லுகிறேன். அவர் பேசுகிற அந்த மேடை, கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக ஏதோ ஒரு மேடையில் அவர் பேசுகிறாரு. அதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அமைதியாக இருக்கிற கோவையில் இவர் மீண்டும் ஒரு கலவரத்தை உண்டாக்குறாரு, ஒரு வன்முறையை தூண்டுறாரு. அதாவது தம்பி, இறந்து போன ஒரு மனிதர், அவருடைய ஊர்வலம் நடக்குது, அதுக்கு போய் யாரும் அனுமதி கேட்க மாட்டாங்க. ஒரு காவல்துறை அனுமதிங்கிறது அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது தானாக நடக்கிற ஒரு இறுதி சடங்கு, இறுதி மரியாதை, அதில் போய் நம்ம யாரையும் இது பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு முக்கியமான இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் காவல்துறை அதை ஒரு பாதுகாப்பாக பார்த்துப்பாங்களே தவிர அவங்க எதுவும் பண்ணுறதில்ல. அதை உடனே எடுத்துக்கிட்டு என்ன அரசாங்கமாக கொண்டு போய் ஆளை இறக்குச்சு, அது அவர் மேலே ஒரு அனுதாபம் இருந்துச்சுன்னா அவங்க போத்தான் செய்வாங்க. இது அண்ணாமலைக்கு தெரியாதான் என்ன? அப்போ இதுதான் சொல்கிறேன், இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இவர் இங்கே இல்லாமல் இருந்தார்ல, இந்த நாடு தமிழ்நாடு தெளிவாக இருந்துச்சா இல்லையா? கோயம்புத்தூர் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா இல்லையா? ரைட், வந்தால் இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன கேட்டால் ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுக்கும் ஆபத்து யாராலன்னா அண்ணாமலையால் தான் ஆபத்து.
இந்த மாதிரி ரவுடித்தனம், இந்த மாதிரி ஒரு போக்கிரித்தனமான ஒரு அரசியல் தலைவனை தமிழ்நாடு இனிமேல் பார்க்காது. தயவு செய்து காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும். அண்ணாமலை அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இன்னொரு கருத்தும் வச்சிருந்தாரு. அது தமிழகத்தில் 2026 5 முனை போட்டி தான் நடைபெறும், எந்த கட்சியும் தனிப்பட்ட முறையில் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஒரு கூட்டணியாக தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? 5 முனை போட்டி இல்லை, 6 முனை போட்டி இல்லை, 2 முனை போட்டினாலும் திமுக தெளிவாக தூக்கிட்டு வருது. நாங்கள் ஆட்சியில் உட்கார போகிறோம், எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் கூட்டணியை வெல்வதற்கு இன்னொரு கூட்டணிக்கு தில்லும் கிடையாது, தைரியமும் கிடையாது. அதனால் நாங்கள் அதை பற்றி இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னைக்கு வரைக்கும் தம்பி பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு எவிடென்சியல் ப்ரூஃப் அவர் கொடுத்துருக்காரா? கேட்டால் கடந்த தேர்தலில் சொல்லுவார், நாங்கள் 11% வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. நீ 11% வளர்ந்தவன் உன் கூட இருக்க கூட்டணி கட்சி தலைவர் எங்களுக்கு ஒரு தொகுதி போதும்னா 4 தொகுதியில் போட்டி போடுறேன்னு என்னைக்காவது ஒரு தலைவர் சொல்லி பார்த்துருக்கீங்களா தம்பி? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏங்க எனக்கு ஒரு தொகுதி, அதான் அந்த தலைவரே சொல்கிறார், எனக்கு ஒரு தொகுதி போதும்னு சொன்னேன், அவர் தான் 2 தொகுதியை தந்துட்டார், அதனால் நான் 2 தொகுதியில் போட்டி போடுறேன். நீ அப்போ உங்களுக்கு ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் நீ என்ன வளர்ந்துட்ட பெருசா? பேசுகிறது ஒரு யதார்த்தத்தை, ஒரு நியாயத்தை பேசணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் உள்ள ஏனைய தலைவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு பிடாரித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் உண்மையிலே அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நாகரிகமான கொள்கைகளில் அது ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கையாக இருக்கலாம், ஆனாலும் அதை நாகரிகமாக நடத்திய தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இவ்வளவு அநாகரிகமாக நாடு கெட்டு கிடக்குது அப்படிங்கிறத விட இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். திமுக அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு 2 முனை போட்டி தான் சொல்கிறாரு. ஆனால் 5 முனை போட்டிங்கும் போது விஜயையும் நாம் தமிழர் சீமானு அண்ணாமலை இவங்க தனி ட்ராக்கில் போகிறாங்க, அவங்களே சேர்த்துக்கிறாரு அண்ணாமலை. அதெல்லாம் எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா, வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் இவன் 2 நேரம் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் டீ வாங்கிட்டு போவார், சொல்லுவார், டே சின்ன பசங்க ஓரமாக போய் விளையாடுங்கடான்னு. அந்த மாதிரி இந்த 3 பேரும் ஓரமாக விளையாடுவாங்க. இங்கே நேருக்கு நேர் திமுக அதிமுக தான் நிற்கும். இவங்க சும்மா விளையாட்டுக்கு இந்த சில சமயத்தில் கிரவுண்டில் நம்ம விளையாடிட்டு இருப்போம், மெயின் பிளேயர்ஸ். இந்த சின்ன பிள்ளைங்க பால் எடுத்து போடுற பிள்ளைங்க வெளியே விளையாடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி வெளியே ஒரு 3 விளையாடும், கிரவுண்டில் இந்த 2 தான் விளையாடும். இப்போ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து ஒரு கருத்தை சொன்னார். அது பல்வேறு தளங்கள்லேயும் எதிர்ப்பு வந்திருக்கு. அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும், மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே அவர் காரை விடாமல் மறித்து கூட போராட்டம் பண்ணுறாங்க. பாஜக தரப்பில் அது ஏஐ மூலமாக எடிட் செய்யப்பட்டு வெளியிட்ட வீடியோ, ஏதாவது ஒரு அநாகரிகமான அரசியல் காங்கிரஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம்? அது இதுதான் இங்கே கேட்டிங்களா கோயம்புத்தூர், இதுக்கு பிதாமகன் யாருன்னா அவர் தான். இங்கே கேட்டிங்களே இந்த வெட்டுக்குத்து அப்படின்னு, இதுக்கு பிதாமகன் அவர் தான், அமித்ஷா தான். ஏன்னா அவரை தான் எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் வரலாற்றில் ரைட் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்தில், அவர் எந்த மாநிலத்துக்காரரோ அந்த மாநிலத்துக்குள்ளே 2 வருஷம் நடமாடக்கூடாது, தடிகாரங்கிற மாதிரி ரவுடி இவனை உள்ளே விட்றாதீங்கன்னு தண்டிக்கப்பட்ட ஒரு உள்துறை அமைச்சர் யாருன்னா அமித்ஷா தான். அவர் அங்கே மக்களவைக்குள்ளே பேசுகிறது எப்படிங்க? செல்ஃபோன் யாரும் கொண்டு போக முடியாது, அது எப்படிங்க வெளியே டபக்குன்னு வெளியே வரும்? அதுவும் 5 முறை அம்பேத்கர்னு இவர் பேசிவிட்டு எல்லாரும் அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி தெளிவாக சொல்லிட்டாங்க, இதில் எங்கேயும் இது வரல, ஆர்டிஃபிஷியல் இது வரல, இது இவர் தான் அமித்ஷா தான் பேசுனது அப்படின்னு. அப்புறம் என்ன வேண்டிய சார், ஒன்று என்னென்னா, நம்ம கொண்டாடுறது 75வது வருஷம் அரசியலமைப்பு சட்ட நாள் ரைட், அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். அதை கொண்டாடும்போது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன்கிற முறையில் அம்பேத்கர் ஐயா பேர் வருது. நம்ம அவரை தான் பிதாமகனாக வச்சுருக்கோம் ரைட். இந்த 2ல் அம்பேத்கரினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து யார் ஆட்சி நடத்தியிருக்கா, இதுதானே நமக்கு தேவை. இந்த அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அதற்கு முன்னாடி 1950க்கு முன்னாடி இங்கே என்னவா இருந்தது ரைட். இந்த 75 வருஷத்தில் நம்ம என்னென்ன சாதிச்சிருக்கிறோம், என்னென்ன சாதிக்க வேண்டியது இருக்குது, அதில் இந்த அரசியலமைப்பு சட்டம் எது வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது, எதை மாற்றணும், இதுதானே நியாயமான வாதம். நீ காங்கிரஸ் ஐயா அம்பேத்கரை தோக்கடிச்சதுன்னா அவர் எதிர்த்து நின்னார்.
திடீர் பாசம் காங்கிரஸுக்கு எப்படி வந்தது? 2 முறை தோக்கடிச்சிருக்கீங்க, பாரத ரத்னா விருது கொடுக்கல, உருவப்படத்தை வைக்க விட மாட்டீங்க, நேருவை வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்க. இப்போ திடீர் பாசம் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு நாங்களில் கொடுத்தோம்னு, நாங்கள் விபி சிங்லாம் சேர்ந்து தானே அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தோம். விபி சிங் யார்? பாஜகவான்னு கேட்குறேன். விபி சிங் பாஜகவா? என்னுடைய கேள்வி. அவர் முன்னாள் காங்கிரஸ் தலைவர், அவர் அதிலிருந்து வெளியே வர்றாரு. ஆனாலும் அவர் காங்கிரஸ் கொள்கையுடையவர். அவர் தானே கொடுக்குறாரு, அவர் தானே பிரதமர். நம்ம எல்லாரும் கூட்டணியில் இருந்தாலும் பிரதமர் அவர் தானே கொடுத்தாரு. அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? நீ கொடுத்தியா? இல்லை. இன்னொன்று தம்பி, அதாவது அம்பேத்கரை காங்கிரஸ் தோற்கடித்ததுன்னா அம்பேத்கர் வேறொரு கட்சி. ரொம்ப அறிவார்ந்து சிந்தித்தால் ஐடியாலஜி ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் தம்பி. அந்த எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல 2 பேர் மாறுபடலாம். ரைட். அதனால தான் அது 2 கட்சியாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதல்ல காங்கிரஸின் நோக்கம். நான் கேட்குறது என்னென்னா, டாக்டர் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் முரண்பாடு இருந்தது. காந்தியோட கட்சி தான் காங்கிரஸ். அன்னைக்கு 1947களில் காங்கிரஸ்னா காந்தி, காந்தினா காங்கிரஸ், அப்படி தானே இருந்தது. நீங்கள் காந்தியை எதிர்த்தீங்க. அப்போ காங்கிரஸ்காரங்க உங்களை எதிர்ப்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் அறிவாளி. ஐயா அம்பேத்கர் ஞானி, நம்ம மறுக்கலை. உங்களுடைய கொள்கை நியாயமானது, மறுக்கலை. ஆனால் இந்த கொள்கைக்காக நீங்கள் தனியே நிற்கும்போது நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைவர் காந்தியை நீங்கள் ஏற்றுக்கலை, நீங்கள் விமர்சித்து நிற்கிறீங்க. அப்போ அந்த கட்சி உங்களுக்கு எதிராக தானே இருக்கும். இது எப்படி தவறாக எடுக்க முடியும்? ரைட். உங்களுக்கு கொள்கை ரீதியாக 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதாவது சமத்துவமான ஒரு சமூகம் வரணும் அப்படிங்கிறதுல தான் காங்கிரஸும் இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் இவருக்கு ஒரு பார்வை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த பார்வையில் பிரச்சனை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கத்தான் செய்யும். பிஜேபி அன்னைக்கு பஜ்ரங் தள் என்ன பண்ணிச்சுன்னு கேட்குறேன் நான். பாரதிய ஜனசங்னு நீங்கள் வச்சுருந்தீங்களே, நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் என்ன பேசுனீங்க? நம்ம அம்பேத்கருக்கு என்ன செஞ்சுருக்கோங்கிறது இங்கே கேள்வி கிடையாது. அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தின்பால் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இல்லை, காங்கிரஸ் 77 முறை சட்ட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபி ஆட்சிக்கு 22 முறை தான் பண்ணியிருக்கிறாங்க. அம்பேத்கருடைய சட்டத்தை மாற்றி அமைந்தது காங்கிரஸ் தான் அதிகமாக. நீங்கள் 22 முறை பண்ணினது அவருடைய கொள்கைக்கு எதிராக பண்ணீங்க. அவங்க 77 முறையும் அவர் என்ன விரும்பினாரோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றினாங்க. நான் கேட்குறது, முதல் மாற்றமே எதுக்கு மாற்றினாங்க? எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் தானே முதல் மாற்றம் 1950. அந்த முதல் மாற்றம் தப்பா? ஒரு சட்டத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம விவாதித்து அந்த சட்டத்தை இயற்றிய பிறகு அதில் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா பாதிக்கப்படாத வகையில் அந்த ஆன்மாவிற்கு அதாவது சொல்லப்போனால் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் சட்டத்தை திருத்துறது தப்பு கிடையாது. 75 எமர்ஜென்சி தப்பு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எமர்ஜென்சியை காங்கிரஸ் தலைவர்களே இன்றைக்கி ஆமாம் அது தவறு நடந்து விட்டது. ஏன் அண்ணன் இந்திரா காந்தியே சொன்னது தானே, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. ஆனால் அண்ணன் ராசா சுட்டி காட்டியதை போல், ரைட், அன்னைக்கு பாதிக்கப்பட்டது டெமோக்ரஸி மட்டும்தான், ஜனநாயகம் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஜனநாயக அமைப்புகள், சிபிஐயிலிருந்து, நீதிமன்றத்திலிருந்து, ஐடியிலிருந்து, ஜனநாயக அமைப்புகளை முடிச்சு கட்டிட்டீங்க. நீங்கள் செய்கிறது சரியா தப்பான்னு பார்க்க வேண்டிய நீதிமன்றத்தை முடிச்சு கட்டிட்டீங்க. டெமோக்ரஸியை இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. அப்போ எது பெரிய பாதிப்பு? டெமோக்ரஸிக்கு எதிராக எமர்ஜென்சியை கொண்டு வந்தது பாதிப்பு தான், மறுக்கலை. ஆனால் மீதி எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் நீங்கள் டெமோக்ரஸியை தூக்கி பிடிக்கக்கூடிய, இன்னைக்கு மீடியா ஃப்ரீயாக இருக்கா, சுதந்திரமாக இருக்கா? 4வது தூண் அப்படின்னு சொல்கிறோமே, ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் நீங்கள், மீதி 3 தூணை செல்லரிக்க வச்சுட்டீங்க. அப்புறம் என்ன நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறது? இதை கேட்கும்போது பாராளுமன்றத்தில் பதில் சொல்லணும்ல. தம்பி, பாராளுமன்றம்ங்கிறது எதுக்கு வச்சுருக்கிறோம்? மக்களுக்கு சில கொள்கைகளின்பால் அல்லது சட்டத்தின்பால் ப்ரோ அண்ட் கான்ஸ் தெரியாது, அதற்கு என்ன நன்மை என்ன தீமைன்னு தெரியாது. அப்போ அதனால் வரக்கூடிய தீமைகளை எதிர்க்கட்சிகளும், அது தீமை இல்லை அது நன்மை என்று ஆளும் கட்சியும் விவாதிப்பது தான் ஆரோக்கியமானது. அதுக்கு தான் ஜனநாயகம், அதுக்கு தான் சட்டமன்றம், அதுக்கு தான் பாராளுமன்றம். ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு டக்குன்னு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிகிட்டே தெரியலீங்களே, உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? இதுதானே கேள்வி. அவர் கேட்டது இப்படி தான் இருந்துச்சு தம்பி. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு தெரியுங்களா, உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? அதுக்கு ஜாமீனாவது சொல்லிட்டு தெரியுங்கடா.
உங்களுக்கு புண்ணியத்துக்கு போவீங்க. அதுக்கு தான் சின்னவர் சொன்னார், அழகாக துணை முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், இந்த டூரிஸ்ட் கைடை வேலையை விட்டுருங்க. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுறது, நரகத்துக்கு போகிற வழிகாட்டுற வேலையை, அந்த டூரிஸ்ட் கைடு வேலையை விட்டுருங்க, விட்டுட்டு ஒழுங்காக உள்துறை அமைச்சர் வேலையை பாருங்கன்னு சொன்னார்ல துணை முதலமைச்சர். அதான் சொல்கிறேன். அதாவது இவர்கள் இந்திய நாட்டை எப்படி சீரழிக்கிறது அப்படிங்கிறதுல மேலே என்ன திட்டமோ அதுதான் இன்றைக்கி இங்கே நிற்கிது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரத்தையும் அரசியலினுடைய அந்த மாண்புகளையும் குலைத்து செல்வதற்காகத்தான் அவரை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கூட அவர் இங்கே லண்டனுக்கு போயிட்டு வந்த பிறகு மாறி இருப்பார்னு பார்த்தேன். இது அவர் லண்டனில் படித்தாரானே இனிமேல் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு கேவலமான இந்த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தம்பி. நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் எதை சொல்லிக் கொடுக்குறோம் என்பது தான் இந்த நாட்டிற்கு தேவையானது. அந்த வகையில் காங்கிரஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களோ அரசியலமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கர் என்கிற பெயரை தூக்கி பிடிப்பதில் நியாயம் அல்ல, அம்பேத்கர் என்கிற அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, தத்துவார்த்தம், அதை தூக்கி பிடிப்பது தான் முக்கியம். அதை நாம் உறக்க சொல்லி கொண்டிருக்கிறோம், இன்னும் உறக்க பேசுவோம். டாக்டர் அம்பேத்கர் என்கிற மனிதன் இன்றைய கான்ஸ்டிடியூஷன் என்பதனுடைய பிதாமகன் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியா எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறதோ அதற்கும் அவர் போட்ட கட்டுமானம்தான், அடிப்படை தான் காரணம். எனவே நாங்கள் தூக்கி பிடிக்கத்தான் செய்வோம். 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் அம்பேத்கர் என்கிற தனி மனிதனின் கால் தூசியை கூட அவர்களால் தட்டிவிட முடியாது. நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.